வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். பலப்படுத்தும் கிறிஸ்து. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஏசாயா 33:15-17. நம்முடைய தேவன் நமக்கு தரும் உயர்வும் பாதுகாப்பும் நிம்மதி நிறைந்த நிறைவாழ்வும் மகிமையுள்ள பிரசன்னமும் தரிசனமும் நம்முடைய தீர்மானங்களை சார்ந்தது என்பதனை மறக்கா வண்ணம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே இது. இப்படிப்பட்ட வாழ்வை இப்பாழ் உலகத்தில் நம்மால் வாழ முடியாது என நினைப்பவர்கள் ஏராளம். ஆனால் பவுலோ, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று முழங்குகிறார். பிலிப்பியர் 4:13. அநேக நேரங்களில் நாம் நினைக்கலாம், என்னை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் இப்படி இருக்கிறார்களே, ஊழியம் செய்யும் ஊழியர்கள் இப்படி இருக்கிறார்களே, நாம் நம்பும் மனிதர்கள் இப்படி உள்ளார்களே என்ற கேள்விகள் உங்களை துளைத்து எடுக்கலாம். இவர்கள் மத்தியில் வாழும் நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது எப்படி? தேவன் எனக்கு தந்தவைகளை செய்து முடிக்க முடியுமோ என்ற சந்தேக தொனிகளும் உங்களை மேற்கொள்ளலாம். பவுலுக்கு அப்படி ஒரு காரியம் நிகழவில்லையா? கொஞ்சம் பிலிப்பியர் நிருபத்தினை வாசித்து பாருங்கள், அப்பொழுது புரியும். 1ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு நாளை என்ன நடக்கும் என்று அறியாமல் சிறைச்சாலையில் வாழும் அவனுடைய உபத்திரவங்களை கூட்ட நினைக்கும் ஒரு கூட்டம் அவனை சுற்றி காணப்படுகிறது. பிலிப்பியர் 1:16. அவர்கள் கிறிஸ்துவை தான் அறிவிக்கிறார்கள், ஆனால் உள்நோக்கம் வேறு, சுத்த மனதும் இல்லை. இன்றும் அப்படிப்பட்டவர்கள் இல்லையா? கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் நோக்கம் மற்றவர்களுக்கு கஷ்டம் உண்டாக்கவே. முன்னமே காரணமின்றி பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தன்மேல் சாட்டுகிற குற்றங்களை மற்றவர்கள் நிரூபிக்க மாட்டார்கள் என்பதனையும், தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குறைவற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படும் வாழ்க்கை வாழ்கிறவன் என்பதனையும், எதிரிகள் யாதொரு அநியாயத்தையும் கண்டதில்லை என்பதனையும் அவரே கூறி அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் 24:13, 16, 20 வசனங்களில். இவன் மரணத்திற்கு பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்பதுதான் பெஸ்து என்னும் தேசாதிபதியும் எழுதுகிறான். அப்போஸ்தலர் 25:25. இந்த மனுஷன் மரணத்திற்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று அகிரிப்பா ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் சொல்வதனையும் கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 26:30-31. அரண்மனையில் வசித்தவர்களுக்கும் அது நன்றாக தெரியும். பிலிப்பியர் 1:13. அப்படி இருந்தும் சுத்தமலம் இல்லாததினாலும் நோக்கம் சரியில்லை என்பதினாலும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தும் நோக்கமே மேலோங்கி நிற்பதினாலும் இதனை செய்தனர். ஆனால் இது பவுலை பலவீனப்படுத்தவே இல்லை, பின்வாங்க செய்யவுமே இல்லை. அப்படியே உடன்குழுவில் இருந்தவர்களின் நிலையையும் பாருங்கள். தீமோத்தேயுவை தவிர மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பிலிப்பு 2:21. இன்றைய கிறிஸ்தவ உலகில் இந்த கூட்டத்தில் ஏராளமான பேர்கள் காணப்படலாம். சுவிசேஷ ஊழியத்தில்தான் இவர்கள் உள்ளனர். பிறருக்கும் அறிவிக்கும் பணியில்தான் ஈடுபட்டுள்ளனர். ஒரு மிஷனரியோடு கூட பிரயாணம் செய்யவும் கரடு முரடுகளை சந்திக்கவும் தயங்கவில்லை தான். ஆனாலும் தங்களுக்குரியவைகளையே
என்கிற பதம் பவுலிலிருந்து புறப்படுகிறது. கம்யூனிச தலைவன் ஒருவன் என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் மறக்க முடியாது. நித்தியத்தினையும் நியாய தீர்ப்பினையும் நம்பாத நாங்கள் எங்கள் கொள்கைகளை பரப்ப எங்களுக்கு உரியவைகளையும் விற்று கட்சிக்கு செலவழிக்கிறோம். ஆனால் நித்தியத்தினையும் நியாய தீர்ப்பையும் நம்பி போதிக்கிற கிறிஸ்தவ பிரசங்கிகள் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஐஸ்வர்யவனாக மாறுவதை நாங்கள் காண்கிறோமே, ஏன்? இது அநேகருக்கு இடையூறு, தடைக்கல். இந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் இடரல் உண்டாயிருக்கலாம். ஆனால் பவுலின் வேகத்தினை தடுக்காத இந்த காரியம் நம்மை பாதிக்காதிருப்பதாக. தன்னோடு இருந்தவர்களுக்காக தன் சொந்த கைகளாலேயே வேலை செய்து அப்போஸ்தலர் 20:34 உழைத்து உருவாக்கின குழுவின் மக்களின் சுயநலத்தினையும் சுயத்தினை மையமாக கொண்ட வாழ்வினையும் கண்ட மனிதன் அவன். சுயமெனில் சாம்பலாக மாற சுத்தாவியே அனல் மூட்டும் என பாடுவோர் கூட்டத்தில் காணப்படுவோம். சுய பெருமை, சுயநலம், பேராசை, பொருளாசை போன்றவைகளை காணும் வாய்ப்பு நம்மில் அநேகரை தளர்ந்து போகச் செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிறிஸ்துவே ஜீவன் என்று வாழும் மனிதன் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதில்தான் நோக்கமாயிருப்பான். கிறிஸ்துவைத்தான் தன் முன்மாதிரியாக கொள்வான். கிறிஸ்துவின் பலத்தில்தான் ஓடுவான். பிலிப்பியர் 1:21, 3:8, 2:5, 4:13. அது கூட இருப்பவர்களின் ஆவிக்குரிய நிலையினால் சிதறப்படுவதில்லை அல்லது குறைவதில்லை. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதனை தொடரும்படியான ஆசையான ஓட்டம் அது. மூன்றாவது ஒரு கூட்டம், அது தன்னை சுற்றி ஊழியம் செய்யும் மற்றொரு கூட்டம். அவர்கள் கொள்கையும் போதனையும் நடக்கையும் முற்றிலும் மாறுபட்டது. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பிலிப்பியர் 3:18-19. இப்படிப்பட்ட கள்ள அப்போஸ்தலர்களால் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்ட வேஷதாரிகள். 2 கொரிந்தியர் 11:13. கள்ள போதகர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுபவர்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினால் தங்களுக்கு மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்பவர்கள். 2 பேதுரு 2:1-3. அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். 2 பேதுரு 2:10. இப்படி ஊழியங்கள் பெருகி வரும் இந்நாட்களில் அதனால் சூழப்பட்டுள்ள உண்மை ஊழியர்களும் இதுதான் சிறந்த வழி என்று அதனை பின்பற்ற துடிக்கும் இந்நாட்களில் உண்மை ஊழியனின் கண்கள் கண்ணீரால் நனைகின்றன. பிலிப்பியர் 3:18. மந்தையை தப்பவிடாத இந்த ஓநாய்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய கொடிதான ஓநாய்கள் ஆனபடியால் இரவும் பகலும் கண்ணீர் தான் இவர்கள் உணவு. அப்போஸ்தலர் 20:21-20. தாங்கள் போன பின்பு சபையாம் மந்தைக்கு என்ன நேரிடும் என்பதனை நினைத்து விழிப்பாய் இருக்க முயற்சி செய்பவர்கள். அப்போஸ்தலர் 20:20. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. சங்கீதம் 119:136 என்ற வேதனை. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரையின் கண்களுக்கு தூரமாயிற்று. இவ்விதமாய் பாடுபட்டேன். ஆதியாகமம் 31:40 என்பதே அவர்கள் அன்றாட வாழ்க்கை. ஓநாய்களை அடையாளம் கண்டுகொண்டு அடையாளம் காட்டி கொடுத்து முகமூடியினை கிழித்து அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த தோலை உரித்து உலகத்திற்கு காண்பிப்பவர்கள் உபயோகிப்பது கண்ணீரின் ஆயுதமே. அவர்கள் பைத்தியக்காரர்களாகவே காட்சியளிப்பர். அப்போஸ்தலர் 20:24, 1 கொரிந்தியர் 4:10. கண்ணீரே உணவாயினும்
பவுலை அசைக்கவில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற முழக்கம் அவனை விட்டு எடுபடக்கூடாத ஒன்று. கடைசியாக பிலிப்பியரில் காணப்படும் அடுத்த கூட்டம் 4ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. தான் ஸ்தாபித்த சபையில் காணப்படும் பிரிவினையே சிந்திக்கேயாலும் எயோதியாலும் சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்படுகிறவர்கள். தங்களின் நாமங்கள் கர்த்தரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள். ஆயினும் இருவருக்கும் ஒத்துப்போகவில்லை. இணைந்து செயல்படக்கூடாமல் போக இவர்களின் தன்னம்பிக்கை இடம் கொடுக்க மறுக்கிறது. அதனை கண்டு வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை. கட்டப்பட்டு சிறையில் இருக்கும் அவன் மற்றவர்களின் உதவியை நாடி எப்படியாவது இணைந்து செயல்பட மாட்டார்களா என துடிப்பவர். ஆனால் இவ ஒன்றினாலும் பவுலையும் அவருடைய ஆவலையும் தரிசனத்தையும் குறைக்க இயலவில்லை. அதுபோலவே சூழ்நிலையையும் சுற்றியிருப்பவர்களையும் பார்த்து அவருடைய நடக்கையையும் கண்டு இடராதபடிக்கு தேவன் உங்களை காப்பாராக.